மீன்களுக்கு போதிய விலை கிடைப்பதை ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் உறுதி செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஜூன் 15ஆம் தேதியுடன் முடிவுக்கு வந்தது. இதனை அடுத்து கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு இறால், நண்டு, கணவாய் உள்ளிட்ட மீன்கள் ஏராளமாக கிடைத்தாலும் அவை குறைவான விலைக்கு வாங்கப்படுவதால் பெரும் இழப்பு ஏற்படுவதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதையடுத்து தாங்கள் பிடித்து வரும் மீன்களுக்கு ஒன்றிய, மாநில அரசுகள் போதிய விலை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் இரண்டாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 700க்கும் மேற்பட்ட விசை படகுகள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த மீனவர்கள் நாங்கள் போராட்டம் நடத்துகிறத என்ன ஏதுன்னு கூட கேட்காத நிலமையில் எங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த நேரத்தில் அரசாங்கங்கள் இதை கண்டுகொண்டு இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து உரிய விலை இங்கே மண்டபத்தில் இருக்கிற விலை இங்கே கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரியான ஒரு பகல் கொள்ளையாக இருக்குது. இருந்த விலையிலேருந்து ஒரு பாதி விலை குறைஞ்சி போச்சு. எல்லாமே எப்படி போட்டு ஓட்ட முடியும்? அவ்வளோ பேரும் டெய்லி செத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடை பண்ணியாகணுங்கிறது எங்களோட கோரிக்கை. மீனவர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தால் அரசுக்கு நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் விசைப்படகு மீனவர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தால் மீன்பிடி தொழிலை சார்ந்துள்ள சுமார் 5000 தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.